நீராறும் கடலுடுத்த நிறமடந்தை கெழிலொழுகும் சீராறும் பதனமென திகழ்பரத கண்டமைதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பெருதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுற இசையும் புகழ் வணக்க இருந்த பெரும் தமிழனங்கே 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 உன் சீரிழமை சிறம்பு எந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வரவேற்புரை. நான் என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க வந்த அத்தனை பேர் பொன்னார் திருவடிகளை வணங்கி சிறுவர்களை வாழ்த்தி என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளுகிறேன். அடுத்து படத்திறப்பு. அடுத்து மகாத்மா காந்தியின் திருவுருவ படத்தை ஐயா அவர்கள் பாரதியினுடைய கணவர் செல்லப்பன் திறந்து வைப்பார். கைத்தட்டு. கொடி வணக்கம். அடுத்து தாயின் மணி கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து வணங்கிடவாரீர் தாயின் மணி கொடி பாரீர் ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் அதன் உச்சியின் மேல் வந்து மாதரம் என்போம் தாயின் மணி கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர் தாயின் மணி கொடி பாரீர் ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் அதன் உச்சியின் மேல் வந்து மாதரம் என்போம் தாயின் மணி கொடி பாரீர். நன்றி. அடுத்தது சொல்லுங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். கூடியிருக்கக்கூடிய அனைத்து தமிழார்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வணக்கத்தினையும் 79வது சுதந்திர தின விழா வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கி கொண்டு நான் பேச துவங்குகின்றேன். முதலாவதாக எனக்கு இது போன்ற ஒரு வாய்ப்பினை கொடுத்த புலவர் ஐயா அவர்களுக்கு நான் வணக்கத்தினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களுடைய தேசப்பற்றும் சரி தமிழ் பற்றும் சரி மிகவும் பாராட்டக்கூடியது மட்டுமல்ல, அது போற்றி வணங்குதலுக்கு உரியது. இப்போ நான் ஐயாவை காட்டில் 2 வயசு கூட இருந்தா கூட நான் அவர்களை சிரம் தாழ்த்தி வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏன்னா அவ்வளவு ஆர்வமா அவ்வளவு உத்வேகத்தோடு இந்த விழாவினை அவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள். எனக்கு 1 மாதத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாங்க, நீங்க தான் ஐயா வந்து கொடியேற்ற போறீங்க அப்படின்னு சொல்லி.
அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் ஒரு 6:45 7 மணி இருக்கும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவர்களுக்கு உரிய உடையோடு வந்து இந்த மாதிரி ஐயா நான்லாம் ரெடி ஆகிட்டேன், நீங்கள் அந்த டயத்துக்கு அங்கே வந்துருங்கன்னு சொல்லி என்னை திரும்ப ஞாபகப்படுத்தி என்னை வர சொல்லிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது வந்து ஒரு தேசிய தினம். மேலும் இது வந்து நமக்கு கணக்கு பார்க்கின்ற ஒரு நாள் என்று கூட சொல்ல வேண்டும். நேற்று வரைக்கும் நம்மளுடைய இந்தியா எந்த அளவுக்கு முன்னேறி இருந்தது, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், நாளை எப்படி இருக்க போகிறோம் என்று கணக்கு பார்க்கின்ற ஒரு நாள் தான் இந்த சுதந்திர தினமும் குடியரசு தினமும். எனவே இந்த சுதந்திர தின வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் சொல்லிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த ஐயா அவர்களுக்கு நன்றினை திரும்ப திரும்ப சொல்லி நான் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கற்றதனால் ஆய பயணம் சொல்வான் என்பன் ஐயா நான் கீழே வரனே. யாதானும் நாடாமல் ஊராமல் என்பதும் சாமனையும் கல்லாறு. அன்பு பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் இன்று சுதந்திர திருநாள் 79வது சுதந்திர திருநாளுடைய நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிப்பது. இந்த சுதந்திரம் நமக்கு சாதாரணமாக கிடைப்பதில்லை. இந்த கிடைத்த சுதந்திரத்தை நம்ம நாட்டினுடைய அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு நாம் கடத்தி செல்லக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம். ஏனென்று கேட்டால் சிப்பாய் கழகம் முதல் ஜாலியன் வாலாபாத் படுகொலை வரைக்கும் நம் அடுத்த தலைமுறைக்கு நாம் தெரியாமலே அதே மாதிரி பூலித்தேவனை இப்போ முதல் காந்தியடிகள் வரை நம்ம சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தியாகி. அதே போல 100 ஆண்டுகள் ஆங்கிலேய நம்முடைய ஆண்டு வளர்ச்சியெல்லாம் புரட்டி அதோடு மட்டுமல்ல நம் முன்னோர்களுடைய எப்படியெல்லாம் கொடுமை செய்திருக்கிறான், எப்படியெல்லாம் அவர்களை துன்பப்படுத்துகிறான், படித்திருக்கிறான் என்பதையெல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஒரு வரலாற்றாக எடுத்துக்கொண்டு அதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டத்திலே இருக்கிறோம். ஏனென்று கேட்டால் அதையெல்லாம் நினைவு கூறினால்தான் நம் முன்னோர்கள் எப்படி பண்பாட்டையும் பழக்க வழக்கங்களையும் உணவு முறைகளையும் அவர்கள் கடைபிடித்தார்கள் என்பதை அந்த பிள்ளைகள் கற்றுக்கொண்டால்தான் அவர்கள் ஆரோக்கியமாகவும் நீண்ட நாள் வாழ்வதற்கும் ஒரு நல்ல ஒழுக்கத்தோடு இருப்பதற்கும் இதையெல்லாம் சரியாக இருக்கும். அந்த வகையில் இன்று காலந்தோறும் ஏறக்குறைய நான் ஒரு 10 ஆண்டுகளாக பார்க்கிறேன். தொடர்ந்து ஐயாவுடன் நட்பு பாராட்டி இருக்கிறேன். கடந்த 7 ஆண்டுகளாக நாங்கள் இணை பிரியாத நண்பர்களாகவும் இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா குடியரசு தினத்துக்கும் நம்முடைய சுதந்திர தினத்துக்கும் ஐயாவுக்கு அவருடைய தேசப்பற்றை வெளிப்படுத்துகிறார். உண்மையிலே அவரை நான் பாராட்டுவேன். ஏனென்றது என்றால் அவர் முன்னாடி இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்ட ஒரு தியாகியாக இருந்திருக்கேன். நான் உண்மையிலேயே சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் தன்னுடைய புலமையின் காரணமாக, புலவர் படித்ததால் அவர் புலமையின் காரணமாக எங்கு சென்றாலும் அவராக சென்று நான் பேசுகிறேன் என்று சொல்லி கேட்பதும் உண்டு, அவரை அழைப்பதும் உண்டு. அந்த வகையில் அவர் சொல்லுவார். எல்லா இடத்துலையும் போடுவோன்னே நம்முடைய நாட்டுப்பட்டு மொழிபெறக்கூடிய ஒரு அளவுக்கு நம்முடைய கோயில் மொழி புலவர் கோவிந்தசாமி அவர்கள் இந்த திருவண்ணாமலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய இனிமையான நிகழ்வு. இதையெல்லாம் மீண்டும் மீண்டும் அவர் செய்ய வேண்டும். இந்த 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற அவர் 100வது சுதந்திர தினத்திற்கும் இதே இடத்துல கொடியை ஏற்ற வேண்டும். அன்னைக்கும் நாம் அவர் கூட இருப்போம் என்று சொல்லி இந்த தேசபக்தி பாடல்கள் எத்தனை பாடல்களாக இருந்தாலும் மரணமாக சொல்லுவாங்க. அதுக்காக அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது. சும்மா ஒரு கூகுள் மாதிரி, அவர் விக்கிபீடியா மாதிரி ஒரு முன்னாடி ஒரு வார்த்தையை போட்டால் போதும், அடுத்த நிமிஷம்னு சொல்லுவார். நான்லாம் அசந்து போவேன். தேவையில்லாத விஷயங்கள் நிறைய இருந்தாலும் அதை குறைத்து கொண்டால் கூட நிறையான விஷயங்கள் அவர்கள் நிறைய இருக்கிறது. அதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாமே. அந்த வகையில் கோவிந்தசாமி ஐயா அவர்கள் குடும்பத்தினரையும் அவருடைய பேரப்பிள்ளைகள் இருந்து அனைவரும் நன்றாக படித்து நல்ல வளமான எதிர்காலத்திலே ஒரு சமுதாயத்துக்கு கொண்டாடக்கூடிய நிலையை வர வேண்டும் என்று சொல்லி கோவிந்தசாமி ஐயா அவர்கள் நீண்ட ஆயுள், நிறை செல்வம், நீங்காத நோய் நொடி இல்லாமல்
ஓரளவுக்கு 100 ஆண்டுகள். அவர் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்னன்னா, நல்ல கண்ணு பற்றியும் 102 வயசு அவரே வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி ஒரு உடலை பாதுகாக்கிறதுல அவர் விட்ட ஆள் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக அவர்கள் 102 தாண்டுவார்கள் சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் இதே பகுதியில் குடியிருக்கிறோம். அவருடைய இந்த தமிழ் பற்று, நாட்டுப்பற்று மிகவும் போற்றக்கூடியது. காலையில் 6:30 மணிக்கு நாங்களாம் தூங்கி ஏந்திருக்கிறோம். அவர் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக எங்கள் வீட்டுக்கு கொடி ஏற்றுறோம் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப போற்றக்கூடியது. இன்றைய சமுதாயத்தில் இளைஞர்கள் கூட இதை முன்னிறுத்து எடுத்து செயல்படுத்தக்கூடிய தயங்குற நிலையில் இந்த வயசில் இந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக அவர் ஒரு நாட்டுப்பற்றோட எங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாருன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவருடைய தமிழ் பற்று, நாட்டுப்பற்றுக்கு நாங்கள் தலை வணங்கி நன்றி தெரிவித்து இந்த சுதந்திர தின திருநாளில் நான் இவரை முன்னோடியே எடுத்து நாங்கள் வாழ்கிறதுக்கு வழிவகை செய்திருக்க நன்றி ஐயா. சுதந்திர திருநாளிலே 79வது சுதந்திர தின கொண்டாட்டத்திலே அவை சார்ந்த அறிஞர் சான்றோர் பெருமக்களுக்கு முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 79வது சுதந்திர தினத்தை சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற நமது தமிழ் பற்றுள்ள ஐயா புலவர் கோவிந்தசாமி அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 1998 இந்த தெருவில் வசித்து வருகிறேன். அன்றிலிருந்து இன்று வரை பார்க்கிறேன், ஒரு எல்லளவு கூட தமிழ் பற்று குறையாமல் ஒரு சிறந்த தமிழ் பண்பாளராக இருக்கிறார். அவர்கள் முன்னால் நான் பேசுவதற்கு கொடுத்து வைத்ததற்கு மிகவும் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். எங்கு சென்றாலும் ஐயா சொன்னது போல எங்கு சென்றாலும் தானாக முன் பேசுவார். எங்களால் அலுவலக கூட பணி நிறைவு பாராட்டுகளால் கூட தானாக அவரே உரையாற்றுவார். சிறந்த தமிழ் பற்றாளர். அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற அவருடைய குடும்பத்தாருக்கும் இங்கே கூடியுள்ள அவையர் அனைத்தோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இருக்கிற அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கூப்பிட்ட உடனே நன்றி நிறைவுரை நன்றி உரை. ஐயா எல்லாரும் வந்ததுக்கு காரப்பட்டிலிருந்து வந்த தம்பிக்கு கூட எனக்கு வணக்கம்டாடே. நான் உங்க ஊர்ல வந்தது தாண்டா, இந்த ஊர்லயே நான் நிமிர்ந்து நிக்கிறேன்டா. ஊருக்கு நன்றி. ஊர் நான் அவ்வளவு மெதுவா பேசி இருந்தேன்னு சொன்னா நான் என்ன வகுப்பா நடக்கிறேன். நாளைக்கு டிஎன்பிசி எழுதுறாங்க. இப்போ என்னுடைய பேரன்மாருக்கெல்லாம் என் பேத்திமாருக்கெல்லாம் என்ன எண்ணம் வரணும்னா, நாம கலெக்டர் ஆகணும், கலெக்டர் ஆனா கொடியாத்தணும், அந்த எண்ணம் அவங்களுக்கு வரணுன்ற ஒண்ணு. ரெண்டாவது, எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள்லாம் தம்பி எப்படி ஏற்பட்ட ஆசிரியர்கள் தெரியுமா? எதற்கு இருக்கிறார்கள்? இதந்தரும் மனையின் நீங்கி இடர் மிகுத்து இறைப்பட்டாலும் பதந்தரும் 2 மாறி பழி மிகுந்து இழுத்தாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடர் மறைக்கிறேனே நின்னதில் பெற்றிலாதார் நிக்கிலா அணிகள்வே படுத்தோடப்பர். இந்த ஒரே ஒரு பாட்டு சொல்றான் பாரு, தாயின் மணிக்கொடி பாரு. அவன் பேசுறான், தாழ்ந்து படிந்து புகழ்ந்திடவாரு ஓங்கி வளர்ந்தது ஒரு கம்பம், அதன் உச்சியில் அந்த கொடி பறக்குது, வந்தே மாதரம்னு பறக்குது அந்த கொடி. கம்பத்து காலரும் வீர பெருந்திரு கூட்டம் நாங்கள்லாம் நல்லு இருந்தும் கொடியினை காப்பார். டெல்லியை காப்பாற்றணும் இல்லையா? ஆகையினாலே வாழ்க வந்த மக்கள், வாழ்க கேட்ட மக்கள், வாழ்க. இப்படி செல்கிற போது கொடிகாத்த திருப்பூர் குமரன், முதல் முழக்கம் செய்த கட்டபொம்மன், அச்சமில்லை என்று சொன்ன அமரகவி பாரதி, செக்கெடுத்த சிதம்பரம், இவங்கெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லணும். எதுக்கு சொன்னவங்களாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ஆகையினாலே வந்திருந்தவர்கள் வாழ்க, கொல்லாமல் உயர்ந்தும் தமிழ்நாடு வாழ்க, கொடைவள்ளல் பலர் நின்ற தமிழ்நாடு வாழ்க, இல்லாமை அறியாத தமிழ்நாடு வாழ்க, இரவாமை அறமென்னும் தமிழ்நாடு வாழ்க, அடையாத துன்பங்கள் அவை வந்த போதும் அநியாய் மென்னாத தமிழ்நாடு வாழ்க, கேட்டவர்கள் வாழ்க, வர தவறியவர்களும் வாழ்க என்று வாய்ப்புக்கு நன்றி கூற விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகேவா?